வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025. இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இது திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொது பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சனி பகவான் மீன ராசிக்கு போகிறார். இந்த மீன ராசி அப்படிங்கிறது குருவினுடைய வீடு. இப்போ சனி பகவான் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த காலகட்டமானது மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். சுக்கிரன் புதன் ராகு இருக்கக்கூடிய இந்த கிரக கூட்டு கிரகங்களில் இப்போ நமக்கு சனி பகவானும் போகும் பொழுது 4 கிரக சேர்க்கை மீன ராசியில் வருது. ஒரு சில வருடங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில் இந்த மாதிரி நடைபெறக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இப்படிப்பட்ட ஒரு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகளில் இது நாட்டுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரக சேர்க்கைகள் பொதுவாக ஒரு உலக அளவில் பார்க்கும் பொழுது பிரகத் ஜாதகம்னு சொல்லும் பொழுது உலக அளவில் அது அவ்வளவு நல்ல ஒரு சேர்க்கை கிடையாது. இந்த தமிழ் வருட பிறப்பு பலனில் நம்ம மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம். இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஜென்மத்தில் வரக்கூடிய சனி பகவான். ஸோ ஜென்மத்தில் சனி பகவான் வராரு, ஐயோ எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ மீனத்தில் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அது சனி பகவானினுடைய நட்சத்திரம்தான். இந்த மீனராசிக்காரர்களுக்கு குருவின் வீட்டில் சனி பகவான் அமருவது அப்படின்னு பார்க்குறச்சே குருவும் அப்படியே நமக்கு கேந்திரத்தில் 4ஆம் இடத்திற்கு தான் போகிறாரு. ஸோ புதன் வீட்டில் குரு பகவான் அமையக்கூடிய ஒன்று. இவங்களுக்கு 4இல் வரக்கூடிய குரு, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அண்ட் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, இப்படி ஒரு கிரக அமைப்பு. ஸோ எப்படி இருக்கும் இந்த மீனராசிக்காரர்களுக்குன்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 நிறைய மருத்துவ செலவுகள் இவங்களுக்கு வரும். எப்படிப்பட்ட செலவுகள்னு பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது அதிகரிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். குறிப்பாக காலில். ஸோ காலில் 2 பாதம் இல்லைன்னா கால், இது 2த்துலேயுமே இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு சின்ன கல் குத்திருச்சு, சின்ன ஆணி குத்திருச்சுன்னா கூட அது ஒரு பெரிய செலவை வைக்கும். அதனால் உங்கள் 2 பாதங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரி ஜென்மச்சனி இருக்கும் பொழுது மீனராசிக்காரர்கள் நிறையா ஸ்ரீனிவாசருக்கு நம்ம எந்த நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனாலும் பாதத்தில் சுவாமிக்கு தாமரைப்பூவோ இல்லை நிறைய துளசியை வாங்கி கொடுத்து பாதத்தை நீங்கள் பார்த்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இதில் இவங்க இப்போ திருவிடந்தையில் பார்த்திங்கன்னா வராக பெருமாள், லக்ஷ்மி வராக பெருமாள் இருக்கார். அவருக்கு ஒரு பாதம் ஆதிசேஷன் மேலேயும் ஒரு பாதம் பூமியிலையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெருமாளினுடைய திருவடியில் நீங்கள் ஸ்ரீரங்கம் போனாலும் பெருமாளுடைய திருவடியை பார்த்து சேவிக்கணும். ஏன்னா நிறைய பேர் கோயிலுக்கு போகும்பொழுது பெருமாளை எப்படி சேவிக்கணுன்னே தெரியாது. அதனால் திருவடி சேவை அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். எந்த பெருமாள் கோவிலில் திருவடி சேவை, ஏன்னா பெருமாளுக்கு மட்டும்தான் திருவடி சேவை உண்டு. நம்ம சிவபெருமான் லிங்க ரூபம் அப்படிங்கிறதுனால இல்லை. அதனால் பகவான் மகாவிஷ்ணுவினுடைய ஆலயத்தில் திருவடி சேவை பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் நிறையா இந்த செருப்பு தானமாக கொடுக்கலாம். இப்போ எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம், காலுக்கு செருப்பு இல்லாமல் நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, இல்லை
கால் இல்லாதவர்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லிம்ஸு அந்த மாதிரி நம்ம டொனேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப சிறந்தது. 6ஆம் இடத்தில் கேத்து அப்படின்னாலே நிறைய செலவுகள் இருக்கும், தேவையில்லாத மருத்துவ செலவு இப்படிலாம் இருக்கும். இதை இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம ஏதாவது ஒரு தான தர்மம் பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது நம்ம மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும், கிரகங்களுக்கான ஒரு பரிகாரமாகவும் அமைகிறது. சரி, பலன்கள் அப்படின்னு நம்ம பெருசாக பார்க்கும் பொழுது இந்த வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா வரும். குறிப்பாக சொத்து விவகாரங்கள், குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படியெல்லாம் பல காலமாக இது சொத்து பிரச்சனை போகுது, 20 வருஷம் போகுது, 30 வருஷம் போகுது, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அது கொடுக்கும். அதனால் மீனராசி அன்பர்கள் இந்த சனி பெயர்ச்சி எனக்கு சனி ஜென்மத்தில் வந்துருச்சு அப்படிங்கிற பயமே வேண்டாம். வீடு சொத்து பிரச்சனைகள் நமக்கு தீரும். அதில் கொஞ்சம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் பெருசாக நமக்கு லாபத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். ஒரு 30 வருஷமாக போராட்டத்தில் இருக்குது அப்படின்னா முடிஞ்சால் போதும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அடுத்தது திருமண யோகம். இந்த காலகட்டத்தில் நம்ம திருமணம் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல நேரம், நல்ல தசா, நல்ல புக்தி இருந்தால் அதை தாராளமாக பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மறதி வரும், நிறையா மறந்து போயிடுவோம், லாஸ் ஆஃப் மெமரின்னு சொல்கிறது. இது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ். உங்களுக்கு என்ன வயதாக இருக்குது அப்படிங்கிறதே இல்லை. ஐயோ நமக்கு என்னமோ யோசித்தோமே மறந்துட்டோமே அப்படின்னு. ஸோ பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் மறதி வரும், நடுத்தர வயதில் வேலைக்கு போகிறவங்களுக்கும் மறதி வரும், அதே மாதிரி வயதானவர்களுக்கும் வரும். சோம்பேறித்தனம் நிறைய வரும். ஸோ இந்த ஜென்ம சனி அப்படிங்கும் பொழுதே நம்ம உடம்பால் நிறைய உழைக்கணும். அதுவே பெரிய பரிகாரம்தான். நிறைய லேபர் அவுட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நினைக்கலாம் பேசாமல் ஒரு ஜிம்முக்கு சேர்ந்து நம்ம போய் நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு. எதை வேணாலும் செய்யுங்க. உங்கள் சோம்பேறித்தனத்திலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு வழியை பார்த்துக்கோங்க. இதில் வேறு என்ன பரிகாரங்கள் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கருடனுக்கு சனிக்கிழமை தோறும் தீபமேற்றி வழிபாடு செய்வது. அப்புறம் நமக்கு உடம்புல சுறுசுறுப்பு வரணும். இந்த சனி மந்தன்னு பேர், நமக்கு மூளையை மந்தமாக்கிடுவார். ஸோ இந்த சனி பகவான் நமக்கு ஒரு சுறுசுறுப்பை தர்றதுக்கும் ஒரு நிறையா ஞாபக சக்தியை பெருகுவதற்கும் கோவில்களுக்கு எந்த ஆலயமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள். படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் ஹயக்ரீவர் ஸ்லோகம் ஞானானந்தம் மயந்தேவம் நிர்மல ஸ்பட்டிகா கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகே. ஸோ அது விநாயகர் ஸ்லோகம் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுங்க. சும்மா விநாயகர் ஸ்லோகம் எது வேணாலும் சொல்லுங்கள். சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தியே. அப்புறம் ஹயக்ரீவர்து சொல்லலாம். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்துமே சதா. ஸோ இந்த 3 படிக்கிற குழந்தைங்க டெய்லி காத்தால் ஒரு 3 வாட்டி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போங்க. நல்ல ஞாபக சக்தி இருக்கும். இந்த ஞாபக மறதி அப்படிங்கிறது இந்த சனி பகவான் நம்மளுடைய ஜென்மத்தில் இருக்கும் பொழுது நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸும் நிறையா நமக்கு யோசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இல்லாமல் செய்கிறோம். ஸோ புத்தி மங்கி போயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையை செய்யுங்க. அண்டு நிறையா ஏழை எளிய அநாத குழந்தைங்களுக்கெல்லாம் செருப்பு தானம் பண்ணுறது. நிறைய பேர் நமக்கு அதுவும் இந்த வெய்ய காலத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, செப்பல் எல்லாம், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரியான சின்ன சின்ன சேரிட்டி பண்ணுங்கள். ரொம்ப நமக்கு மனசுக்கு நிறைவை கொடுக்கும். கிரகங்களுக்கும் அது ஒரு பெரிய பரிகாரம். அண்ட் கோவில்களுக்கெல்லாம் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே கிரகங்கள் பெரிதளவுக்கு நம்மளை பாதிக்காது. இந்த மீனராசினியர்களுக்கு ஜென்மச்சனி வருது அப்படின்னா கூட பெருசாக நம்மளை பாதிக்காத அளவுக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யும் பொழுது இறை அனுகிரகமும் தெய்வ நம்பிக்கையும் நம்மளையும் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஈடுபடுத்தி கொண்டால் எந்த கிரக பெயர்ச்சியாக இருந்தாலும் நமக்கு மனதில் தைரியமும் ஒரு உற்சாகத்தையும் நிச்சயமாக கொடுக்கும்.